தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். கண்டேன் கருடனை. ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் மிகவும் அற்புதமாக நடித்து இதற்கு முன்னால் இருந்த நடிகர்களின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளார். கருடன். ஆமாம் தோழர்களே, அந்த பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயர் மிகவும் வசீகரமான ஒரு படம். கருடன்கிற தலைப்பே அந்த தலைப்புக்கு கச்சிதமாக பொருத்தமாக நடிகர் சூரி இந்த இடத்தில் முத்திரை பதித்திருக்கிறார். இயக்குனர் வெற்றிமாறன் மிக தரமான இயக்குனர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கல்லை கூட சிலையாக மாற்றக்கூடிய தகுதியினை அவர் படைத்தவர், திறமையினை அவர் படைத்தவர். அவரின் கைப்பட்டு ராமன் கால்பட்டு அகலிகை வளர்ந்ததைப் போல, அகலிகை உயிர் பெற்றதைப் போல நடிகர் சூரிக்கு இன்னொரு பரிமாணம் கிடைத்திருக்கிறது. நடிப்பின் ஆற்றல். மிக துல்லியமான தலைப்பு. விடுதலை என்கின்ற தலைப்பு தந்தை பெரியாரின் கையில் இருந்த பத்திரிகையின் பெயர். தந்தை பெரியார் ஒன்றும் அவ்வளவு ஈஸியாக பேர் வச்சிட மாட்டார் பத்திரிகைகளுக்கு. இன்னைக்கு தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய சில சில்லறைகளுக்கெல்லாம் அவர்கள் தேசபக்தி என்னவென்றால் தெரிந்து கொள்ள வேண்டியது தந்தை பெரியாரிடம் மட்டும்தான். ஆமாம் தோழர்களே, அவர் வைத்த பெயர் விடுதலை, குடியரசு. இந்த பெயரை பற்றி சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த பெயர்கள் எல்லாம் வச்சவர். தலைப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் நடிகர் சூரியை நாம் பாராட்ட வேண்டும். கருடன் எங்கள் ஏரியாவில் கள்ளப்பொருந்தும்பாங்க, வல்லூர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைப்பை கொண்டு வைத்துத்தான் இந்த கதையில் அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். எல்லாரும் கதையை சொல்லியிருப்பாங்க. 2 நண்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தோழர், அவருக்கும் ஒரு நட்பு, இன்னொரு உறவு, எல்லாம் சேர்ந்த கதை. ஒரு கோயிலில் பத்திரத்தை எடுக்க வேண்டியது தான் கதை, வேற ஒன்றும் கிடையாது. வங்கியிலிருந்து பத்திரத்தை எடுத்து வரும்போது அந்த பத்திரத்தை எடுத்து ஒரு அரசியல்வாதி கையில் கிடைத்தால் அந்த இடத்த கைப்பற்றி கனிம வளங்களை எடுக்கலாம், அவ்வளோதான் கதை. ஆனால் அதை சொன்ன விதம் மிகவும் அற்புதமான. நடிகர் சூரியை முன்னிறுத்தித்தான் நடிகர் சசிகுமார் அவர்களும் சமுத்திரக்கனி அவர்களும் அந்த கதையினை எழுப்பி ஒரு கோபுரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நடிப்பில் அசுரத்தனத்தை காட்டியிருக்கிறார் நடிகர் சூரி. சசிகுமார் எல்லோரையும் வாழ வைப்பதைப் போலவே திரைப்படங்களிலும் அவர் உண்மையான குணமும் அதுதான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தோழர் சமுத்திரக்கனி, நானும் தோழர் சமுத்திரக்கனியும் ஒரே பள்ளியில் ஒரு வகையில் படித்த தோழர்தான். எங்கள் மண்ணின் வாசம் தோழர் சமுத்திரக்கனிக்கு உண்டு. அந்த வகையில் தன்னோடு பழகியவர்களை, தன்னோடு படித்தவர்களை எப்பொழுதும் கைவிடாமல் அவர் முன்னேற்ற வைக்கக்கூடிய நிலைமையில் அவர் இருப்பார். அந்த வகையில் மதுரைக்காரர்கள் பாசக்காரர்கள் என்று சொல்வதைப் போல நடிகர் சூரிய ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து மதுரை மண்ணில் வளர்ந்த ஒருத்தனை இன்று உலக அளவில் கொண்டாடக்கூடிய அளவிற்கு வைத்து விட்டார்கள். அந்த கதையில் சமுத்திரக்கனி போலீஸ், அவர் விசாரணை. சசிகுமார் உன்னிமுகுந்தன் நண்பர்கள், அவர் மைத்துனர். கதை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. பத்திரத்தை எடுத்து கொண்டு வரும்போது அவர்களுக்குள் மூட்டி விடுவதற்கு ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதிக்கும் உள்ள நடந்து போகிற சம்பவம் இருக்கு இல்லையா. முதல் 10 நிமிடங்களில் கதையோட துவக்கம் ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு பிறகு எங்கள் ஊர் கிராமங்களில் நீங்கள் நுழைந்ததைப் போல அந்த காட்சியெல்லாம் படிம காட்சிகள் அப்படியே நிறைந்திருக்கும். நகைச்சுவை காட்சிகள், சிறிய காதல், அந்த காதலுக்கு அதுக்குள் இருக்கக்கூடிய நகைச்சுவை, அதன் மூலமாக விருட்சமாக வெளிவரும் திரைக்கதை. அடடா, அழகு, அழகிலும் அழகு. நடிகர் சூரியை பற்றி எத்தனை முறை வேண்டுமானால் நாம் சொல்லலாம். இடைவேளை கடைசியாக ஒரு 15 நிமிடங்கள் ஒரு திருவிழாவுக்குள் நுழைந்தபோது உண்மையாக இப்படி ஒரு ராக்கிங் கிளைமாக்ஸில் இருக்கக்கூடிய காட்சியைத்தான் இடைவேளையிலே வைத்து அத்தனை பேரையும் மிரட்சியடைய வைத்திருக்கிறார் கருடன். கருடனாக வரும் சொக்கன். தமிழர்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு இரக்க குணம் உண்டு.
எளிய மனிதர்களின் வளர்ச்சியை ரசிப்பவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் இந்த கதையில் ஒரு நாயைப் போல இருந்தவனை உன்னைப் போல் மனிதனாக மாற்றிவிட்டாயே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கிட்ட அவர் சொல்லுவார். கிளைமாக்ஸில் கதையோட காட்சிகளை சொல்லுவது அநாகரிகம், அதனால் நான் டோட்டலாக தவிர்க்கிறேன். அதை வந்து யோசிச்சு பாருங்க. 16 வயதில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் வந்து ஒரு நாயை வளர்க்கலை அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இதில் வந்து சூரி சொல்கிறா, நான் நாயைப் போல உன் பின்னாடி சுற்றினேன், ஆனால் என்ன உன்ன மாதிரி மனுஷனாக மாற்றிட்டியேங்க அப்படின்னு சொல்லி அழுது கீழே விழுவான் சூரி. திரையரங்கம் அப்படியே நிசப்தமாக இருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு செய்தி, எனக்கு மனதில் பிடித்த ஒரு காட்சி எதுவென்று கேட்டால், நட்பு என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன. நான் எப்பொழுதுமே எனது தோழர்களிடம் சொல்லக்கூடியது, விசுவாசம் ஆபத்தானது, நட்பு உறவுதான் நிரந்தரமானது. ஆமாம் தோழர்களே, விசுவாசம் என்பது யாருக்கும் இடம் மாறும், ஆனால் நட்பு நண்பன் என்றும் நிலைத்து நிற்கும். அதை ஒரு காட்சியில் வச்சுருப்பான். அந்த காட்சியை நான் சொல்கிறேன். ஒரு காட்சியை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். அதுதான் படம், அதில் இருக்கிறது தான் செய்தி. எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த செய்தி. நாயை போல இருக்கிறேன்னு சொல்கிறான் இல்லையா, அந்நேரம் போல் ஒரு செய்தியை மட்டும் அவன் சொல்லுவான். டேய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே, என்னை விட உனக்கு அந்த குடும்பம் பெருசாக போச்சான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். இல்லைண்ணே, ஆனால் உன்னை விட அவங்க பெரியவங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். நான் உனக்கு விசுவாசமாக இருந்தேன், நீ என்னை அடிமையாக நடத்தியிருந்த, ஆனால் அவங்க வீட்டில் ஒருத்தனா என்னை நினச்சாங்கண்ணே, ஆனாலும் நான் உனக்கு தான் விசுவாசமாக இருந்தேன், அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், உணர்வு பூர்வமான காட்சிகள். எல்லாமே பார்த்த காட்சி தான். அதை திரைக்கதையாக வடிவமைத்திருக்கிற விதம் வந்து பிரமிக்கத்தக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த நட்புக்கு அவன் சொல்லக்கூடியது, நீ என்னை வந்து வச்சிருந்த நட்பாக வச்சிருந்த, ஆனால் வந்து வீட்டில் ஒருவனாக என்னை பாவித்தான். அப்போ இது பெருசா அது பெருசா, நான் அவர்களை காப்பாற்ற வேண்டியதும் கடமை, ஆனால் நீங்கள் அவங்க கொல்ல வந்த அப்படின்னா நான் வந்து அவங்க பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கிளைமாக்ஸ் அமைத்திருக்கிறது. அற்புதம். அன்பு தோழர்களே, இதை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் கண்டிப்பாக ஒரு முறை கர்டனை கண்டு வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இருக்கும். என்ன ஒரு சினிமாவை போய் பேசுகிறது இதெல்லாம் நமக்கு ஒரு வேலையா, சினிமா பார்க்க சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை தோழர்களே. நிறைய புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது, செய்தித்தாள் கேட்கக்கூடிய பழக்கம் கிடையாது, வானொலியில் செய்தி கேட்பதற்கு பழக்கம் கிடையாது, தொலைக்காட்சியில் செய்தி பார்க்கும் பழக்கம் கிடையாதவர்கள், திரைப்படத்தை மட்டுமே பொழுதுபோக்காக நம்பி இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன செய்தியாகவும் உறவின் மகிமையும் நட்பின் மகிமையும் புரிய வைக்கக்கூடிய திரைப்படமாக இது இருக்கிறது. அதைவிட ஒரு பச்சை தமிழர், தமிழ் குடியை சார்ந்த ஒரு நடிகர் நாயகனாக மனம் வருவதை நாம் வரவேற்கவும் செய்ய வேண்டும். கன்னடத்துக்காரனையும் மலையாள தேசத்தவர்களையும் தெலுங்கு தேசத்தவர்களையும் கொண்டாடக்கூடியவர் நாம். பச்சை தமிழர்களை நாம் ஆதரிக்க வேண்டியதும் நமக்கு கடமை என்பதில் தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. காணுங்கள் கர்டனை.